வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யணும் நாம் இப்போ பார்க்கலாமாங்க. முதல்ல இந்த குழம்புக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு இது 2 வறுபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ அந்த கேப்பில் ஒரு பெரிய சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.